இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 7ல எக்ஸாம்பிள் 7.18 18th கொஸ்டின் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இஃப் a, b, c and x are positive real numbers கொடுக்கறாங்க. then அதை வச்சு நம்ம show that modulus a power x plus a power minus x the whole square a power x minus a power minus x the whole square 1 சொல்லி அதே டேர்ம்ல b c ல கொடுத்துக்காங்க. இந்த மாடுலஸை ஈக்குவேட் பண்ணும்போது இஸ் 0 நம்ம ப்ரூவ் பண்ணோம். கிளியர்? கொஸ்டின் புரியுதாமா? ஏபிசி வந்து எக்ஸ் வந்து என்ன வேல்யூ சொல்லிருக்காங்க? பாசிட்டிவ் ரியல் நம்பர் சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாமா? வெரி சிம்பிள் கொஸ்டின்மா. நம்ம முதல்ல பார்க்கும்போது கொஸ்டின்ல இந்த டேர்ம் எப்படி இருக்கு? a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இதுல இருக்கு. ஓகேவா? a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் 2ab plus b square. Next a minus b the whole square equal to a square minus 2ab plus b square இந்த ஃபார்முலா தெரியும். சோ அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம போடலாம் சம்ஸ். இப்போ a power x plus a power minus x அது என்ன பண்ணலாம்? a power x the whole square plus 2 into a power x a power minus x plus a power minus x the whole square. ஏன்னா b வேல்யூன்றது a power minus x. கிளியர்? ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இந்த செகண்ட் டேர்ம் பாருங்க. a power x minus a power minus x the a power x the whole square plus a power minus x the whole square minus ஏன்னா இது மைனஸ்ல இருக்கனால 2 into a power x into a power minus x. ஓகேவா? இந்த 1 வேல்யூ அப்படியே போடலாம். கிளியர்? நெக்ஸ்ட் டேர்ம் b பவர் x plus b பவர் minus x அது எப்படி பண்ணலாம்? b பவர் x the whole square plus 2 into b பவர் x into b பவர் minus x plus b பவர் minus x the whole square. இந்த b பவர் x minus b பவர் x இங்க மைனஸ் இருக்கனால ஃபார்முலா பாருங்க. b பவர் x the whole square minus 2 into b power x b power minus x next b power minus x the whole square இது 1. அந்த காலம் 3 எந்த சேஞ்சஸ் இல்ல, அது அப்படியே தான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாருங்க c power x இருக்கு. c power x the whole square c power 2 into c power x c power minus x plus c power minus x the whole square. Next in the a minus b the formula c power x the whole square minus t power x dot c power minus x plus b power c power c power minus x the whole square in the column 3 ல 1 போட்டாச்சு. clear? இப்போ இதை பாருங்க, இதை எப்படி பண்ணலாம்? நம்ம a power x the whole square வரும். அப்ப அந்த x பவர் இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. a பவர் m இன்ட்டு n போட்டா அது என்ன பண்ணுவோம்? a பவர் m n போடுவோம். எல்லாருக்கும் தெரியும்லமா? a பவர் m இன்ட்டு n போடும்போது அந்த பவரை மல்டிபிள் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் இதுவும். அப்ப இது எப்படி எழுதலாம்? a பவர் 2x இந்த அதே மாதிரி a பவர் m இன்ட்டு a பவர் n இருக்குன்னா பேஸ் சேமா இருந்தா a பவர் m பிளஸ் n போடுவோம். அப்ப இங்க வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது a பவர் x a பவர் மைனஸ் x கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனிதிங் பவர் 0 என்ன ஆயிடும் நம்மளுக்கு? எனிதிங் பவர் 0 இங்க 1 தெரியும். இங்க பாருமா, ஒரே ஒரு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். 2 பவர் a பவர் இன்ட்டு a பவர் மைனஸ் x இருக்கு. 2 இன்ட்டு a பவர் x மைனஸ் x ஆயிடுமா? 2 இன்ட்டு a பவர் மைனஸ் x கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 ஆயிட்டா a பவர் 0 a பவர் 0 நமக்கு ஆல்ரெடி தெரியும். எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1 என்று தெரியும். சரியா? அப்ப 2 பவர் எனிதிங் பவர் 0 இருக்கும்போது 2 இன்ட்டு 1 அதுதான் 2. இதை தான் நான் சைடில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. டைரக்டா இங்க போடுறேன். 2 மட்டும் வரும் பிளஸ் a பவர் மைனஸ் 2x ஏன்னா மைனஸ் இன்ட்டு x இன்ட்டு 2 வரும்போது மைனஸ் 2x. இதே ஃபார்மேட்ல எல்லாத்தையும் போட்டுருவோம். இங்க a பவர் x வரும் மைனஸ் 2ல வரும். ஏன்னா இங்க மைனஸ்ல ஃபார்முலா இருக்கனால அது a பவர் மைனஸ் 2x இங்க 1. கிளியராமா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க b பவர் 2x பிளஸ் 2 b பவர் மைனஸ் 2x
next b power 2x minus 2 b power minus 2x 1 c power 2x plus 2 c power 2 minus 2x c power 2x minus 2 plus c power minus 2x அந்த ஃபார்மேட்ல தான் போறோம். இந்த 1 போட்டாச்சு. புரியுதமா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதமா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்ம? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்? C1 எது? இதுதான் C1. ஓகேவா? C1 C2 C3 இருக்கு. இப்போ நம்ம C1 எப்படி எழுதலாம்னா C1 minus C2 C1 ல இருந்து C2 சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி போடணும். அப்ப சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாமா? a power 2x plus 2 plus a power minus 2x இங்க வந்து minus C2 னும் போது இந்த டேர்ம் வந்து சேஞ்ச் ஆகும். இங்க பிளஸ் இருக்குமா? அந்த சைன் போடல. சரியா? அப்போ மைனஸ் a power x ஆயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஏன்னா செகண்ட் டேர்ம் இது ஃபுல்லாவே நம்ம மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப என்னவாகும் நம்மளுக்கு? இது a பவர் மைனஸ் x இது வந்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ் 2 a மைனஸ் a பவர் மைனஸ் 2x ஆயிடும். ஆனா செகண்ட் டேர்ம் அப்படியே தான் வருமா? a பவர் x மைனஸ் 2 பிளஸ் a பவர் மைனஸ் 2x இங்க 1. ஓகேவா? அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் போடுவோம் நம்ம. b பவர் 2x பிளஸ் 2b பவர் மைனஸ் 2x மைனஸ் b பவர் 2x plus 2 minus b power minus 2x b power 2x இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். இது வந்து சேஞ்ச் C2 வந்து நம்ம எதுவே சேஞ்ச் பண்ணலாமா? b power minus 2x C3 c power 2x plus 2 plus c power minus 2x minus c power 2x plus 2 c minus c power minus 2x இந்த C2 வந்து c power 2x minus 2 plus c power minus 2x 1. இப்ப பாருங்க இது ஒண்ணுமே இல்ல. a power x minus a power 2x கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? a power minus 2x minus a power 2x அதே மாதிரி இது எல்லாமே கேன்சல் ஆயிடுமா? இங்க பிளஸ்ல இருக்கும். இங்க பண்ணும்போது இதுக்கு இது கேன்சல் ஆயிடுது. எல்லாமே கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? ரிமைண்டர் மட்டும் எடுத்துப்போம். ரொம்ப சிம்பிள் தாமா. நம்ம ஒரு 2 இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணா சரியாயிடும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன இருக்குன்றத எழுதுவோம். டூ பிளஸ் 2 மட்டும் இருக்கும் பாருமா. இதனுடைய வேல்யூ பாருங்க 2 பிளஸ் 2 இங்க 2 பிளஸ் 2 இங்க 2 பிளஸ் 2 இருக்கும். ஓகேவா? அப்போ 4 மற்றதெல்லாம் கேன்சல் ஆயிடும். காலம் 2 நம்ம எந்த சேஞ்ச் பண்ணல. அது அப்படியே எழுதுறோம். 2 பிளஸ் a பவர் மைனஸ் 2x காலம் 3 அப்படியே எழுத வேண்டாம். b பவர் 2x மைனஸ் 2 பிளஸ் b பவர் மைனஸ் 2x 1 மைனஸ் 2 பிளஸ் c பவர் மைனஸ் 2x 1. இப்போ டெட்டர்மினன்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம எனி ரோவோ இல்ல காலமோ ஒரே மாதிரி டேபிள்ல மூவ் ஆயிடுச்சுன்னா அந்த டேபிள் அந்த வேல்யூவை காமன் வேல்யூவை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஆனா மேட்ரிக்ஸ்ல எடுக்க முடியாது. டெட்டர்மினன்ட்ல ஏதாவது ஒரு ரோவோ இல்ல ஒரு காலம் மட்டுமோ இல்ல எதுவோ ரோவோ காலமோ ஏதாவது ஒரு சேம் டேபிள்ல மூவ் ஆச்சுன்னா நம்ம அதை காமனா வெளியேற்றலாம். இங்க 4 காமன் எடுத்துலாம். ஆனா மேட்ரிக்ஸ்ல இந்த 9 வந்து சேமா இருந்தா மட்டும்தான் நம்ம காமன் எடுக்க முடியும். ஆனா டெட்டர்மினன்ட்ல நம்ம அது மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 4 வெளியே எடுக்கும் போது என்ன ஆகுது? 1 காலம் 1 எல்லாமே இதுவாயுது. அப்புறம் அதே a பவர் 2x minus 2 plus a power minus 2x b power 2x minus 2 plus b power minus 2x c power 2x plus minus 2 plus c power minus 2x இந்த காலம் 3 1 1 1. இப்ப பாருங்க கிளியர் ஆயிடுச்சு. நம்மளுக்கு C1 C3 ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? C1 and C3 ஆர் ஐடென்டிக்கலா இருக்கு. இதே மாதிரி ஏதாவது C1 C3 இல்லாம இப்ப நம்ம கண்டுபிடிச்ச ரோ 1 ரோ 2 எது வேணாலும் நமக்கு அது ஈக்குவல் ஐடென்டிட்டியா இருந்துச்சுன்னா இஃப் எனி 2 ஆர் ரோ ஆர் காலம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் வேல்யூவா இருந்தா டெஃபினட்டா அந்த டெட்டர்மின் வேல்யூ வந்து 0வா தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 4 into 2 சாரி 0 4 zeros are 0. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? அவங்க ஃபைண்ட் அவுட் 0 தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம டெட்டர்மின் வேல்யூ என்ன வருது? 0 தான் வருது. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.